அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க பேசிட்டு தான் கேள்விகள் பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய யங் ஆர்டிஸ்ட் வந்து உள்ள வரும்போது வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்பவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாம நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வெப் சீரிஸா இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்க விட்டு கொடுக்காதீங்க. ஹூ நோஸ், இட் மைட் பி யுவர் ஸ்டெப் டு சக்சஸ். ஃபேண்டாஸ்டிக். We come to Good Wife now. தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் அவங்களை ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளவு யூனிக்கான கேரக்டர், எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர் பிளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். சோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த she was already practicing, அப்போ ஃபேமிலிக்காக அந்த அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியர்ல வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் இருக்கும்போது பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்னா பேலன்ஸ் பண்ணி ஹவு வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 seasons. 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டா நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் டிராமாஸா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் பிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதுல ஒரு கொஞ்சம் சில மாண்டாஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடைய தான், சலாம் வெங்கில ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் பிளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் பிலிம் அகேன் நேரு, அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைம்ல சீனை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாம இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க இந்த சீரீஸை பண்றோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said yes, நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், சூப்பர்ண்ட். ஸோ பார்த்தோன்னே ஐ said yes நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யாரு டைரக்ட் பண்றாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said yes, கண்டிப்பா நான் பண்ணுவேன், and I would love to work with her. And இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் I met some fantastic people and I think we're going back as a big family. We've become one big family சொல்லலாம். அது சிட் சார் இருக்கட்டும், தேங்க்யூ சோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? இல்ல, சிட் சார் அவ்வளோ அருமையா, he's also the co-director for this film. ஸோ ஒரு சில டைம்ல 2 பேரும் ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்னா பேசி மேம் வில் பி லைக் நம்ம இது பண்ணலாமா சொல்லி, இல்ல மேம் வேண்டாம், எதுக்கு
இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ வி நியூ தட் I knew that side of Sid sir also through the shoot, and romba arumiya kaamichirkinga sir. Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்க இப்படி ஒன்னொன்னா வரேன். மேகா ஆக்சுவலி நாங்க வந்து ஷூட்ல வரும்போது she was already அந்த லாவண்யா கேரக்டர்ல அப்படி she just strutted her, you know, she was that character. So பார்க்கும்போதே like okay, so இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்றாங்க. பட் பேசும்போது we just you know got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா. So அந்த மாதிரி she's a wonderful actor, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி it's a give and take policy, அது யாரா இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie. பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பிஞ்ச் பண்றேன் அப்புறம். பட் அம்ருதா இதுலயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunika throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம பாத்துக்கலாம், நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு to hold her hand and take her everywhere forward, எந்த ஹெல்ப் இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு character called Sneha Merlin. இது பார்த்ததுக்கு அப்புறம் I don't think I could have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. சிவா சார் இருந்த இதுல கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளவா சீன்ஸ் இல்ல, ஆனாலும் இருக்கு. ஆனாலும் அவரோட பிரசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீன்ல. இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் பிரசன்ஸ் இருக்கு அவரோட. அண்ட் எப்பவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் இவ்வளோ நேச்சுரலாவும் பரவாயில்ல அந்த வேஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினைச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்னா பண்ணிருக்கோம்னு, பட் சேர்ந்து படம் பண்ணிருக்கோம்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது they also revealed 2-3 other films. அப்போதான் நம்மளே நினைச்சோம் ஆமா இல்ல நம்ம ஆக்ட் பண்ணிருக்கோம், ஆனா சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்துல. ஆனா இதுல we have a lot of scenes together. And Sampath and me, எங்களோட அந்த பாண்ட் வந்து it goes a long way back from பருத்தி வீரன் days. So நாங்க எப்பவுமே மீட் பண்ணும்போது doesn't feel like நாங்க வந்து 2 actors on set. It just feels like 2 friends are on set. And நம்ம எப்படி ஆக்ட் பண்றோமோ that அதே அந்த natural bond, அந்த natural chemistry, அந்த friendship உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல தெரியும். And it was such a wonderful, I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. Ari, actually நீங்க இன்னும் நான் சொல்லமா அந்த விஷயத்த சொல்லவா? இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைம்ல அவர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்க ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்க ஆக்சுவலி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கல. So நானும் அது மறந்து you know we went on with our other projects and lives and everything. So இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னாரு, ஞாபகம் இருக்கா அந்த அந்த வெப் சீரிஸ்ல we were acting together. அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஆமா இல்ல ஆரியோட அந்த வெப் சீரிஸ்ல ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியல. ஆனா இதுல ரொம்ப அருமையா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் he's portrayed called Hari Deepak. அவங்க வந்து ஒரு லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி how he pushes her forward, அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. So it was wonderful working with you, Ari. Now coming to Revathi ma'am, it was such a pleasure working with you, ma'am. Thank you so much. அவங்களோட டைரக்ஷன்ல சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்க எல்லாம் இப்படி நடுங்குவோம் செட்டில். பிகாஸ் மேக்சிமம் சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்ட பத்தி தான் சொன்னாரு. மேக்சிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம், அதுதான் அவங்க மேக்சிமம் கோவம். அண்ட்
வாய்ஸ் எக்ஸாக்டா இருக்கா? அண்ட் வேறொரு இது என்னன்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சிருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங் டைம்ல செட் பி வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக், எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க, இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன், அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ, நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும், லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லிய போடுங்க, ஐயோ அது வேண்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்றேன். So that is the maximum கோவம் ரேவதி மேமோட. ஆனா it was such a wonderful experience working with you ma'am. Thank you so much for all the insights. And அவங்க எப்படின்னா, நம்ம வந்து செட்ல வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு she says okay உங்களுக்கு என்ன தோணுது நீங்க பண்ணுங்க. if she really likes it, கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகேவா ஓகே டன், வேற வேண்டாம், இன்னொரு வேணுமா வேண்டாம், திஸ் இஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன் சொல்லுவாங்க. வேணும்னா if she feels that we need one more, சரி one more or maybe another one. But it was such a wonderful experience working with her. It's the first full project I have worked with her under her direction, and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. So I'm really hoping that all of you will give us all your love, support and encouragement. Swarupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4ஆம் தேதி ஹாட்ஸ்டார்ல Good Wife வருது. Give us all your love and support. Thank you.